தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் என்ற நூலுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு உதவாவிடில் நேட்டோ நாடுகள் மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. போட்டித் தேர்வு மூலம் தேர்வாகி பணி வழங்கப்படாத 751 மருத்துவர்களின் சாபம் திமுகவை சும்மா விடாது என மருத்துவர் ராமதாஸ் சாடல். மேட்டூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. புகார்களை பெற நுழைவு வாயிலில் பெட்டி வைப்பு. ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்களுக்கு திமுகவினர் வழங்கிக் கொண்டிருந்த சில்வர் பாத்திரங்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை. குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே முல்லை பெரியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தொழிலாளியை மீட்கக் கோரி உறவினர்கள் சாலை மறியல். உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் காவல் நிலையங்களில் அவற்றை ஒப்படைக்குமாறு திருப்பத்தூர் ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி அறிவுறுத்தல். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோட்டில் சாலையில் கோலம் வரைந்து மாநகராட்சி அதிகாரிகள் விழிப்புணர்வு.